Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை இந்த காலை வேளையில் தமது வார்த்தையினாலே சந்திக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன் மனம் கலங்குகிறீர்கள்? நேற்று வரைக்கும் உங்களுக்கு விரோதமான எவ்வளோ யுத்தங்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருந்தாலும், உங்களுக்காக தேவன் எழுந்தருளுவார். உங்களுக்காக தேவன் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து முழு மனதோடு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் இன்று முதல் ஆசீர்வதிக்கப் போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். பிள்ளைகளின் வேண்டுதல்கள், கணவன் மனைவி வேண்டுதல், குடும்பத்தின் வேண்டுதல், பல நாட்களாய் வேண்டுதல் எல்லாம் கேட்கிறவர். வேண்டுதல்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் அவர் நிறைவேற்றுகிறவராயும் இருக்கிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1:16-17 வசனங்களிலே, அன்னாள் என்ற பெண் இருதயத்தை ஊற்றி வேண்டுதல் செய்தாள். அவளிடத்திலே ஒரு பெரிய பாரம் இருந்தது, குழந்தை இல்லாத ஒரு பாரம். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாரம் இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம், நிறைய துக்கங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அன்னாள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவள் மனமடிவாக்கப்பட்டாள், மனவேதனையோடு இருந்தாள், மன கலக்கத்தோடு இருந்தாள், மனோ துக்கத்தோடு இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். பிரியமானவர்களே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில, குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர் மத்தியிலே, கணவன் மனைவி மத்தியிலே மன வேதனையோடு காணப்படலாம். மன மகிழ்ச்சி என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை நம்புவது, அவருடைய நாமத்தை துதிப்பது, ஆராதிப்பது, அவரை விசுவாசிப்பது, அவரையே நம்பி பற்றி கொண்டிருப்பது. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று முன்னேறி செல்கிற ஒரு ஜப வாழ்க்கை, மன்றாட்டின் வாழ்க்கை, அவருக்காக சாட்சியை வாழ்கிற ஜீவி. என் பிள்ளைகளை உயர்த்தப் போகிறார், என் குடும்பத்தை உயர்த்தப் போகிறார், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நான் எப்படியே நீ இருக்க போவதில்லை என்று கர்த்தரை நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் உறுதியாய் பற்றிக்கொள்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உயர்த்தி மனமகிழ்ச்சியாய் காணப்படுகிறவர்களுடைய இருதயத்திலே ஒரு வேண்டுதல் காணப்படுமானால் அது நிச்சயம் நிறைவேற்றுவார். அதே 1 சாமுவேல் 1:27 வேத வார்த்தை பாருங்கள். இந்த பிள்ளைக்காக நான் வேண்டுதல் செய்தேன், கர்த்தர் எனக்கு அருளி செய்தார். ஹல்லேலூயா. வேண்டுதல்களை கேட்ட தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். உங்கள் வேண்டுதல் என்ன? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். துக்கத்தோடு, சோதனையோடு, பாடுகளோடு, வேதனையோடு, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அவருடைய வார்த்தையிலே மனமகிழ்ச்சி. என்னுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வேதத்தை வாசியுங்கள், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாடுங்க, ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். வேண்டுதல்கள் அருளி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, மனமகிழ்ச்சியின் தேவனே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரோடு கூட காணப்படுகிற எல்லா விதமான மனோ துக்கங்களை, மனவேதனைகளை, கசப்புகளை, வெறுப்புகளை, ஆண்டவர் மாம்ச வைராக்கியங்களை, கண்ணீரின் பாதைகளை மாற்றித்தாரும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம், ஒவ்வொருடைய வேண்டுதல்கள் மத்தியில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாற்றித்தர ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள் எவ்வளவா இருந்தாலும் கர்த்தரை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கட்டும் மனமகிழ்ச்சியோடு, நம்பிக்கை கொண்டிருக்கட்டும் மனமகிழ்ச்சியோடு. அந்த வேத வார்த்தை வாசித்து ஸ்தோத்தரிக்கிற அந்த மனமகிழ்ச்சி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் தொடுகிறீர், இப்பொழுது துக்கம் மாறுகிறது, இப்பொழுது மறுபடி சந்தோஷம், இப்பொழுது மறுபடி ஜெப வல்லமை, இப்பொழுது அந்த பலன் திரும்ப வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், சரீரத்திலும், ஆவிலும் ஒரு புது பலன் கொடுத்து எழுப்புதலுக்காக வைராக்கியமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் மன மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மனமகிழ்ச்சியாயிருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்.